உலகம் வந்து அவனை அனுப்பி விட்டால் கூட தேவன் அவனை ஆசீர்வதிச்சாரு. அங்க நீங்க என்ன கவனிச்சீங்கன்னா தெரியும், நீங்க நல்லா வீட்டில் போய் ஃப்ரீயா இருக்கும்போது படிங்க. ஈசாக்கு அவனை ஆசீர்வதிச்சு அனுப்புறாரு. ஆனா தேவன் அவனை பிரத்யட்சமா பிளஸ் பண்றாரு. யாக்கோவோடு கர்த்தர் போறார். நுகத்தடிக்கு நேராக தான் அவன் தகப்பன் அவன் அனுப்புனான். ஆனா அந்த நுகத்தடியும் கர்த்தர் மாற்றி அவன் கிளையாத்துங்கிற ஒரு இடத்துக்கு அவன் ரிட்டர்ன் வரும்போது அவன் ரிட்டர்ன் வருவான். தன்னுடைய மாமன் வீட்டில இருந்து தன்னுடைய பரிவாரங்களோடு ரிட்டர்ன் வருவான். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படியாக ஆண்டு சொல்லுவார், உன்னை இங்கேயே நான் திருப்பி கொண்டு வருவேன். கரெக்டா இல்லையா? அவன் திருப்பி வருவான். உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் கர்த்தர் வாக்கு கொடுத்திருப்பார். அவன் அதே மாதிரி திரும்பி வரும்போது அவன் கிளையாத்துங்கிற ஒரு இடத்துக்கு வருவான்னு பைபிள்ல இருக்கும். கிளையாத்து எதை குறிக்குதுன்னா, யாக்கோபு வாழ்க்கையில நிறைய காயமாயிடுச்சு. அடிபட்டு முதல்ல குடும்பத்தால் அடிபட்டு வெளியே வந்தான். அங்க மாமன் வீட்டில் அடிபட்டு ஏமாந்து வேதனை காயம் ரணமாயிட்டான். அப்ப ஆண்டு கிளையாத்து கொண்டு வந்து, கிளையாத்துல என்ன இருக்குதா? பிசின் தைலம் இருக்கு, மருந்து இருக்கிறது. அப்ப அவனை அழகா கொண்டு வந்து கிளையாத்துல கொண்டு வந்து அவனை காயம் கட்டுறார். பக்கத்துல பார்த்து நம்ம ஆண்டவர் காயம் கட்டுகிறவர். ஐயா, மனுஷனுக்கு புரியாதுயா, மரம் மண்டைகளுக்கு புரியாது. உன் நிலைமை மனுஷனுக்கு புரியுமா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஈஸியா ஒருத்தன் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருவானுங்க. ஆனா உன் அழுக மனுஷனுக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். உன் காயம் எவ்வளவு கொடியதாக இருக்குது என்பது அவருக்கு தெரியும். நீ எவ்வளவு வேதனையில இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற என்பது அவருக்கு மட்டும் தெரியும். ஆமே. அடுத்த நேரத்துக்கு நம்ம என்ன செய்வோனே தெரியாத நிலைமையில் நீ உட்கார்ந்து இருப்ப என்பது அவருக்கு மட்டும் தெரியும். அந்த காயத்தோடு வரும்போது கிளையாத்துக்கு வரான். சரியா? நீ வீட்டில் நல்லா படிங்க, நல்லா இருக்கும். அது வந்து அந்த இடத்துல அவனை காயம் கட்டுறார். நீ ரொம்ப காயப்பட்டுடா, அவன் காயத்தெல்லாம் கட்டி. இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த டோக்ஸா மீட்டிங் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய காயங்களை கத்தர் கட்டி ஆமென் உன்னை பலப்படுத்தி உன்னை நிற்க வேண்டிய இடத்துல சும்மா நிற்க வைக்க மாட்டான். பலமுள்ளவனாய் உன்னை நிற்க வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அவங்க மாத்திர கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. உன் காயம் ரொம்ப பெருசா இருக்கும். சில மனுஷர்களால நீ பட்ட காயம், உன்னை சூழ்ந்திருக்கிறவர்களால நீ பட்ட காயம், உன் கணவனால, உன் மனைவியால, உன் பிள்ளைகளால நீ பட்ட காயம் ரொம்ப கூடியதா இருக்கிற. உன் மாமனாரால, உன் மாமியாரால நீ பட்ட காயங்கள் ரொம்ப பெருசா இருக்கு. அது ஆறாத வடுவ போல இருக்கு. எவ்வளவோ ஆண்டவன் ஆசீர்வதிச்சிட்டாரு, ஆனா அந்த வலி இன்னும் எனக்கு இருக்கு. சிலருக்கு அப்படி இருக்கும். சில விஷயம் மறக்க முடியாத அந்த வலிகள் இருக்குதா? இன்னைக்கு அந்த மறக்க முடியாத வழியில எல்லாம் தேவன் இன்னைக்கு மருந்து போடுறார். உனக்கு உன்னை ஆறுதல் படுத்தக்கூடிய அந்த வார்த்தை. உன் குடும்பத்துல நீ காயங்கள் இருக்காதுமா, உன் காயத்தெல்லாம் கட்டுற. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு தேற்றுவாது போ என் நேசர் தேற்றுவா, ஒரு தேற்றுவாது போ என் நேசர் தேற்றுவா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் கமோன் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் சொல்லலாமா விலகிடா, ஒரு தேற்றுவாது போ என் நேசர் தேற்றுவார். சொல்லலாமா?
ஒரு எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவம் கமோன் சுமந்தாரே. ஒரு தேற்றுவாது போ